இந்த பிரச்சனைகளை வாசிப்பு செய்வதற்கிறது, இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வாசிப்பு செய்வதற்கிறது. எமக்கு பக்கத்திலே எமக்கு சூழ நடந்தாலே நாம் அதிலே ஒரு முடிவு அடைவதற்கு பல நேரம் என்ன செய்யும், பல காலம் எடுக்கும். ஆனால் இது எம்மை விட்டு தூரமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் நம்ம மீடியாவின் ஊடாகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த செய்திகளை அடைய வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது, ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த விதமான அதாவது திணிப்புகளும் இல்லாமல் இயங்கக்கூடிய மீடியாக்கள் என்பது மிக 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 குறைவு. இப்போ முஸ்லிம் மீடியாக்களில் கூட, இலங்கையில் நடக்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மீடியாக்களில் கூட, பத்திரிகைகள் எழுத்துக்களில் கூட இயக்கம் சார்ந்துதான் அவைகளை எழுத பார்க்கிறார்களே தவிர உண்மையான செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், எமக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான செய்தியை என்ன செய்வோம், மக்களுக்கு மத்தியில் முன்வைப்போம் என்கின்ற அமைப்பில் இயங்கக்கூடிய மீடியாக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட என்ன செய்யவில்லை, காண முடியவில்லை. அப்போ இரண்டு பிரச்சனை இங்கே இருக்கிறது. ஒன்று, என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக முயல்வது. இரண்டாவது, தவறான முறையில் திரிவு செய்து தரப்படுகின்ற செய்திகளை தரம் பிரிப்பது. இப்படியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் பேச வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்களுடைய அதாவது பொதுவாக மீடியாவுடைய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அண்மையில் அதாவது நான் நம்பிக்கைக்காக சொல்கிறேன், இல்லாட்டி இது தொடர் உதாரணம் அவ்வளோ பொருத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். செய்தி என்றால் எப்படி நம்புறாங்க தெரியுமா, சாதாரணமாகவே அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவிச்சு. எப்படின்னு சொன்னால், இதை நாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோளின் இன்னொரு பக்கம் என்று சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் இது நான் எண்ணெயில் பொறிச்ச தாச்சியில் ஒரு பக்கம் மட்டும் போட்டிருந்தான். எப்படி முட்டை பொறிக்கிற தாச்சி இதே, அந்த தாச்சியுடைய ஒரு பக்கம் மட்டும் போட்டிருந்தான். அதை சொல்லாமல் அவன் இதை செவ்வாய்க்கோளுடைய ஒரு பக்கம் மட்டும் சொன்னாலும் நம்புற மாதிரி தான் அந்த போட்டோ என்ன செய்யுது இருக்குது. அந்த போட்டோவை போட்டிருந்த நேரத்தில் அதை நீங்கள் இப்படி பார்த்துட்டு இது செவ்வாய்க்கோளுடைய புதிய ஒரு பக்கம் விஞ்ஞானிகளால் என்ன செய்திருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கீழே குறிப்பு போட்டான்னு வைங்களே, கன்ஃபார்மாக எம்எல் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், அதை நம்புவார்கள். அதை பற்றி எந்த விதமான தேடுதலும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அது நான் முட்டை பொறிக்கிற தாச்சியில் ஒரு பக்கம் மட்டும் கீழே என்ன செஞ்சிருந்தான், அதை போட்டிருந்தான். இதை நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா, அப்படி சொல்லுகிற நேரத்தில் நான் கூட அதை இப்படி பார்க்குற நேரத்தில் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்களா ஐக்கும் என்ற மாதிரி தான் நினைத்து அடுத்த வரியை வாசிப்பதற்கு முன்னால் அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், உண்மை தெரியும். இந்த லெவலில் தான் எல்லா விஷயங்களும் என்ன செய்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக பர்மாவை பற்றிய பிரச்சனை அண்மையில் போய்கின்றிருந்தது. திடீர்னு என்ன செஞ்சாங்க, ஒரு போட்டோ போட்டார்கள். எப்படி போட்டோன்னு சொன்னால், இந்த காவி நிற ட்ரெஸ் அணிந்த மதகுருமார்கள் கொத்து கொத்தாக பிணங்களை எல்லாம் கொண்டு என்ன செய்யறாங்க, போடுறாங்க. பார்த்தீர்களா மதகுருமார்கள் செய்யக்கூடிய கொடுமை என்று சொல்லி. இது பர்மா சுனாமி நேரத்தில் எடுத்த போட்டோ. அது பர்மாவுடைய சுனாமி நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அந்த காவி நிறம் அணிந்த அந்த மதகுருமார்கள் தூக்கி தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, சேவை நிமித்தமாக கொண்டு போன போட்டோவை எப்படி போட்டாங்க தெரியுமா, பர்மாவின் அடுக்கும் கொடுமை பாரீர் அப்படின்னு போட்டார்கள். உடனே நம்ம என்ன செய்ய, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் நம்பர் அடி, அதை இன்னொருத்தன் சுனாமி என்றாலும் நம்பர் அடி. அது அதாவது மீடியாக்களை எப்படி மக்கள் நம்புகிறாங்க, அதை எப்படி மற்றவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு ஃப்ளைட்டுடைய அந்த ஃபேன் இருக்குதே, அது சுற்றி அதுக்குள்ளே போய் ஒருத்தன் செத்தாண்டு ஒரு நியூஸ் போட்டாங்க. உடனே நம்பிட்டாச்சு. அது என்ன செய்தார்கள், உடனே நம்பினார்கள். உள்ளுக்கு போய் செத்த பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சர் அப்படின்ற அப்புறம் ஃப்ளைட்டை கண்டாலே பயப்படுற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான், அந்த செய்தியை கொண்டு சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், பொய். என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு செய்தியை கொண்டு வந்தவுடன் உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எதை உடனே நம்ப மாட்டாங்க தெரியுமா, உங்கள் மகன் 50,000 திருடி விட்டார்னு யாரா SMS போட்டா நம்ப மாட்டாங்க. உங்களுடைய தம்பி இந்த மாதிரி வேலை செய்து விட்டான்னா நம்ப மாட்டாங்க. ஏன், சொந்த குடும்பத்துக்கு வந்துகிறது. சொந்த குடும்பம், சொந்த உறவுகள், சொந்த பந்தம், நமது நலவுகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகளில் ஏதாவது செய்தி வந்தால் தீர விசாரித்து நம்ப வேண்டும் என்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. வேற யாராவது பத்தி ஏதாவது செய்தி வந்தால், தங்க பாத்ரூம மகரா கொடுத்தாங்கன்னு யாராவது விட்டான்னு வைங்களே, உடனே அதை நம்பி என்ன, அதாவது அதை நம்பக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறான். காரணம், தனக்கு அது பிரச்சனை அல்ல, தனக்கு அது பிரச்சனை அல்ல. இதை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு டூல் அதுதான். எதையும் மீடியால எழுதினால் நம்புவார்கள். நீங்க வாயால எவ்வளவு விளங்கப்படுத்தினா நம்ப மாட்டாங்க. எழுதி அச்சடிச்சு கையில கொடுத்தீங்கன்னா என்ன செய்வார்கள், நம்புவார்கள் என்கின்ற அந்த டூலை என்ன செய்கிறார்கள், இயன்ற அளவுக்கு வேகமாக பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம். எந்த விதமான தயக்கமும் இன்றி தைரியமாக எழுதுறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா,
இப்படி எழுதுவாங்களா பொய்யாக, இந்த மாதிரி துணிஞ்சு எழுதுவாங்களான்னு நினைக்கிறாங்க. இல்ல, துணிஞ்சு எழுதுறாங்க. துணிஞ்சு என்ன செய்யறாங்க, தைரியமாக தலைப்பிடுகிறார்கள். யாரும் எதையும் பற்றி என்ன செய்ய மாட்டார்கள், இது பற்றி விசாரிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தலைப்பிடுவதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதான் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தமிழ்ல முஸ்லிம்களுடைய மீடியாக்கள், தினசரி மீடியாக்கள் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எடுத்த முயற்சியுடைய ஒரு விளைவாக நவமணிய, விடிவெள்ளிய, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயக்க சார்பு இல்லாமல், பக்க சார்பு இல்லாமல் உண்மையை அடுத்து எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அப்படி கேட்டா என்னது, அது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இயக்க சார்பான சிந்தனை உட்பட்டுத்தான் செய்திகள் பரத்தப்படுகிறது. கொள்கை பிரச்சாரமாக இருக்கக்கூடிய சஞ்சிகையில் அவங்க அப்படி எழுதுவாங்களாக இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்ல இயலாது. காரணம், அவர்களுடைய கொள்கை என்ன செய்யறாங்க, அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சஞ்சிகையிலே. ஆனால் முஸ்லிம்களுக்கான தினசரி மீடியாக்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கொள்கை திணிப்புக்கு ஏற்ப செய்திகளை பதிவு செய்வதற்கு பிறகு பெரும் பாரதூரமான விஷயம், பெரும் பாரதூரமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யமனுடைய பிரச்சனையை இன்றைக்கு யாராவது அந்த பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து வாசித்து வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், யமனுடைய பிரச்சனையை அதாவது யாராவது தொடர்ந்து வாசிப்பு செய்து வந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி பதியும் என்றா, யமன்ல இப்ப ஹக்கீக்கத்தாக உண்மையில யதார்த்தத்தில் என்ன நடக்குதோ அது பதியாது. யமன்ல என்ன நடக்குதோ அது பதியாது. எது பதியும் என்று சொன்னால், எங்கெல்லாம் தௌஹீத் பேசப்படுகிறதோ அந்த தேசங்களுடைய தவறான செய்திகள் பதியும். அந்த மாதிரி அந்த செய்தி என்ன செய்யறாங்க, அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ ஒரு இலக்கோடு செயல்படுகிறார்கள். ஒரு செய்தியை கொண்டு போய் முன்வைப்பதற்கு பெரும் பிரச்சனை இருக்கிறது, பெரும் சிக்கல் இருக்குது. காரணம், மக்களுக்கு மத்தியில் மீடியாக்கள் என்ற பெயரில் எல்லா மீடியாக்களும், ஒரு சில விதிவிலக்குகளை தவிர எல்லா மீடியாக்களும், அமெரிக்காவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அதுபோல என்ன, கிழக்கு நாடுகளுக்கு, ரஷ்யா போன நாடுகள், சைனா போன நாடுகளுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. யூத மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. மிடில் ஈஸ்ட் உள்ள மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அதுல குறிப்பா அல் ஜசீராக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அதே போல தமிழ்ல ஏதாவது எழுதினா அவர்களுக்கு ஒரு இலக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மக்களுடைய நிலைமை என்ன, இது ஆய்வு செய்கின்றவர்களே தத்தளிச்சு போற நிலைமை. ஆய்வு செய்து பேசுகிறார்களே அவர்களால் கூட இதுல ஒரு முடிவுக்கு வர முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமை. பொதுமக்களுடைய நிலைமை என்ன இருக்கும், எழுதினா அதை நம்பிட்டு போவோம், பத்திரிகையில வந்தது அப்படி என்று சொல்லுகின்ற நிலைமை தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதை போட்டாலும் நம்புறாங்க, எதை போட்டாலும் நம்புறாங்கன்னா, உதாரணமாக இப்ப இந்த ISIS என்ற நான் இந்த தலைப்புக்குள்ள வரவுக்கு முன்னால சொல்லக்கூடிய ஒரு பதிவு இது. இந்த ISIS என்ற பிரச்சனை, ஒரு போட்டோவை போட்டாங்க, இப்படி ஒரு ஒச்சை காட்டி அபூபக்கர் அல் பக்தாதிக்கு ஒரு கொண்டு போட்டு ஒச்சை காட்டி, இவர் அமெரிக்காவுடைய கைக்கூலி. இப்ப யாரெல்லாம் ISISக்கு எதிராக இருந்தார்களோ உடனே அதை நம்பிடுறது. எதிராக இருந்தார்களோ சார்பாக நிக்கணுமா எதிராக நிக்கணுமா என்பது இரண்டாவது அம்சம். உடனே என்ன செஞ்சிருது, நம்பி விடுவது. இவர்களுடைய மூலம், யாருடைய, ISIS உடைய மூலம் யூதர்கள் பின்னணி, உடனே நம்பிடுறது. ஏன்னா எதிராக்கள் தானே, அதனால உடனே நம்பி விடுவது. சார்பாக இருந்தால் இவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி வருவார்கள் என்று சொன்னார்கள், உடனே அந்த ஹதீஸ் இவங்களுக்காக நம்பிடுறது. சார்பாக இருந்தா எது வந்தாலும் சார்பு நிலையோடு அணுகக்கூடிய மனோநிலை தான் நிறைய என்ன செய்கிறோம், பார்க்கிறோமே தவிர, நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுதே, அந்த மாதிரி மக்களை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருப்பது மிக ஒரு வேதனையான நிலைமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லா தக் வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாத விஷயத்தை தொடர்ந்து செல்ல வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை, கேள்வி, உள்ளம் எல்லாமே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தேவையற்ற முறையில் தகவல்களை நம்புவதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுல சிலர் எப்படி பரத்துகிறார்கள் என்று சொன்னால், இதில் உண்மை தன்மை பற்றி எனக்கு தெரியாது, வந்ததை அப்படியே ஷேர் செய்கிறேன், இப்படி ஷேர் பண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டது எல்லாவற்றையும் இன்னொருவருக்கு சொல்கின்றவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது, பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நம்ம ஒரு முன்னுரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனதில். எந்த செய்தியாக இருந்தாலும் செய்தியாக மட்டும் வைத்துக் கொள்வோம், காதுக்குள்ள மட்டும் வச்சுக் கொள்வோம், உள்ளத்துக்குள்ள விடக்கூடாது. உள்ளத்துக்குள் விடுவதாக இருந்தால் அதை கொஞ்சம் அலசி ஆய்வு செஞ்சு கொஞ்சம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப ஓரளவாவது கொஞ்சம் யோசித்த பின்னால் என்ன செய்ய வேண்டும், அதை உள்ளத்திற்குள்ள விட வேண்டும் என்று எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு என்ன செய்ய வேண்டும், நாம் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.